மகனே, நாயர் கடையில இருந்து ஸ்ட்ராங்கா டீ போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏப்பா எனக்கு கொஞ்சம் படிக்க விடுறியா? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கப்பா கொண்டு வந்து பெண்ட் எடுத்துட்டு இருக்கே. இங்க புக்கை விட கப் தான் ஜாஸ்தி இருக்கு. நீ தூங்காம படிக்க வேண்டாமா? நல்லா படிக்க விட்டு போ. குடி குடி குடி. என்னது? இல்லப்பா, படிபடின்னு சொன்னேன். வாங்கப்பா இங்க. என்னப்பா நீ? என்னப்பா இது? சிகரெட்னு சொல்றாங்க. உங்க பையன் சிகரெட் பிடிக்கிறானோ இல்லையோன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நீ தூங்காம படிக்கிறியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு ராஜா. நம்ம ஊர் கவுண்டமா இருங்க. கடங்காரனுக்கு பதில் சொல்ல ஐடியா வரலைன்னா ஒரு சிகரெட் எடுத்து 10 வச்சு ஊதுறாங்க. பட்டுன ஐடியா வருது, பளிச்சுன்னு போய் சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்படி இருக்கும்போது நீ ஐஏஎஸ் படிக்கிற, படிச்சது மனசுல நிக்க வேணாமா? தூங்காம படிக்க வேணாமா? தம் அடிச்சா என்ன தப்பு? அப்பா சிகரெட் பிடிச்சா படி போறாது, கேன்சர் தான் வரும். ஐயோ, அப்ப வேணா குடு குடு. இல்ல ஒரே ஒரு சிகரெட் கொடுப்பா. கொடுப்பா சும்மா இருப்பா. நானே என் பையனை கெடுக்க பார்த்தேன். அப்பா உங்க ஆசை நிறைவேறணும். நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிற வெறி இங்க இருக்கு. இன்னும் 100 ராத்திரி முடிச்சாலும் நான் தூங்க மாட்டேன். சரியா? இது போதும்டா ராசா. எப்படியோ நீ ஐஏஎஸ் ஆனா போதும். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? எதுக்கு? அத்தை மக சமைச்ச நான் என்ன பண்றது? நான் வந்து குடிசை கட்டினா எங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது. பரவாயில்லையா? வேணாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற சாப்பிட்டு எனக்கு வயிற்று வலிக்குது. விளக்கென தேய்ச்சே தேய்ச்சே. பா இது எஸ்டிடி பா. இது சரி, இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் அது எடுத்து தொப்புல போட்டு தேய்ச்சா வயிற்று வலி போயிடும். சரியா? வாஜ்பாய் கொடுத்தாச்சு. அதாப்பா இந்த பிரதமர் வாஜ்பாய் கொடுத்தாச்சு. ஐயோ என்ன பண்ணி என்ன காட்டி கொடுத்துட்டு போல இருக்கேன். முக்கியமா நான் உனக்கு எதுக்கு போன் பண்ணேன்னா, அடுத்த வாரம் ஆக்ரா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல வில்லேஜ் விசிட் இருக்கு. இல்ல அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் வந்து சொல்றேன். நீ என்ன பண்ற, ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் போட்டு அங்க வந்துரு. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை ரிசீவ் பண்றேன். ஏப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ என்ன வளர்த்துருக்க. இப்படிப்பட்ட இடம்லாம் நான் பார்க்கும்போது நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? லவ் யூப்பா. அப்படின்னா லவ்னா காதல். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறீங்களா? ஃபோன் பண்ணனும். இல்ல ஒரு பொண்ணு இத ஓகே வெச்சிடப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. ஹலோ அம்மா, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நாங்க இங்க இருந்து ஆக்ரா பக்கத்துல வில்லேஜ் விசிட்டுக்கு போறோம். அதனால நீயும் உமாவும் வர 23rd ஆக்ராவுக்கு வரீங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா டெல்லி சுத்தி பாக்குறோம். ஓகே, டெல்லியில பாக்கலாமா? பை. இதெல்லாம் ஒரு கூத்து. எங்க போறானுங்க எங்க போறான்னு தெரியல. சூர்யா, நாம ஐஏஎஸ் பண்றதுக்கும் இந்த வில்லேஜ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? மொழி தெரியல, பாஷை தெரியல, இதெல்லாம் தேவையா? அப்படியா? 200 வருஷம் பின்னாடி அனுப்பிச்சிட்டாங்கடா இவங்க. போறாங்க பாரு. ஆஹா, என்ன பிரகாஷ் இது? குழந்தை மாதிரி பலூன்லாம் வச்சுக்கிட்டு என்ன எல்லாம் ப்ளூவா இருக்கு? ப்ளூனா ரொம்ப பிடிக்குமா? ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ப்ளூ ஃபிலிம் சரியா பாக்குறேன். ஹலோ, உன் கையில இருக்கிற ரெட்டும் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரெட் லைட் ஏரியாவும் பிடிக்கும். ஐயோ, என்னது எல்லாம் பச்சை பச்சையா பேசுறாரு? செக்ஸ்னா பச்சையா உனக்கு? சிவானி, செக்ஸ் பத்தி என்ன நினைக்கிற நீ? It is the essence of life. It is the essence of life. செக்ஸ் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது? It is very important in life. இது பொண்ணு. ஐயோ